புதுகை எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அரசியல் அறிவோம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்துள்ளார் அரசியல் விமர்சகரும் சமூக செயற்பாட்டாளருமான திரு வடிவேல் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் முன்னிலையில பிரம்மாண்ட மாநாடு நடத்தினாங்க. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? விஜயகாந்த் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கட்சி விஜயகாந்த் அவர்களால் சிறப்பா செயல்பட்டு வந்தது. அவரது மறைவிற்கு பிறகு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கட்சியை வழி நடத்துறதுக்கு தலைமையேற்று நடத்துறாங்க. அவர் பொதுச் செயலாளராக இப்போ வளம் வந்துகிட்டு இருக்கிறாரு. இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அரசியல் சூடுபிடிக்க ஆரம்பித்ததுனால, தேர்தல் நெருங்கி வர்றதுனால பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு அப்படிங்கிற ஒரு மாநாடை தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இறுதியில் கடலூர்ல அந்த மாநாட்டை நிறைவு பெற்று வச்சிருக்கிறாங்க. ஒரு பிரம்மாண்டமாவே நடத்தி இருக்கிறாங்க. பல லட்சம் பேர் வந்ததாக. கண்டிப்பா ஒரு பெண் ஜெயலலிதா அளவுக்கு கூட்டத்தை கூட்டி இந்த மாநாட்டை நடத்தி இருக்கிறாங்க. அவர்களோட தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், அப்படிப்பட்ட பல நிர்வாகிகள் அதுல கலந்துக்கிட்டு மாநாட்டை வெற்றி பெற செஞ்சிருக்காங்கன்னே சொல்லணும். அந்த மாநாட்டுல என்னெல்லாம் நிறைவேற்றப்பட்டது, யாரு கூட கூட்டணி எல்லாம் பேச்சுவார்த்தை போறது, இதை பத்தி எல்லாம் பேசினாங்களா? இங்க என்னதான் நிறைவேற்றப்பட்டது மாநாட்டுல இப்ப சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கூட்டணி எப்ப அறிவிப்பீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்கும்போது, கட்சி தொண்டர்கள், செய்தியாளர்கள் எல்லாருக்கும் கேட்டதுக்கு அவங்க சொன்ன ஒரே பதில், இறுதியில் நடக்கும் கடலூர்ல நடக்கிற ஜனவரி 9ஆம் தேதி நாங்க யாரோட கூட்டணி வைப்போம் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாதி கூட்டம் இவங்க யாரோட கூட்டணி சேர போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்புலயே வந்த கூட்டமா தான் இருந்துச்சு. அங்கே அதிகமாவே ஏடிஎம்கேட போறாங்களா, டிஎம்கேட போறாங்களா, இல்ல இவங்க விஜயோட போறாங்களா அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லாம தான் தொண்டர்கள் எல்லாரும் போனாங்க. இப்ப தொண்டர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க? எந்த கட்சியில கூட்டணி வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தொண்டர்கள்லாம் எதை நினைக்கிறாங்க? பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள் இவர்கள் அனைவரிடமும் இருந்து விண்ணப்பங்களை எழுதி அனுப்ப சொன்னாங்க. அதை நான் வரவேற்கிறேன். உங்க தொகுதியில எப்படி நம்ம கட்சி நிலவரம் இருக்கு, யாரோட கூட்டணி வச்சா எப்படி நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை நம்பி அவங்களோட மக்களும் தொண்டர்கள் எல்லாருமே லெட்ரு தலைமை அலுவலகத்துக்கு அனுப்பியிருந்தாங்க, அவங்க கட்சியோட அலுவலகத்துக்கு. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அந்த மீட்டிங்லேயே கூட சொல்லியிருப்பாங்க, ஒவ்வொரு லெட்டரையுமே யாரோட டிஸ்கஷனும் இல்லாம தனியால அவங்களே இருந்து அந்த லெட்டரை படிச்சு அந்தந்த தொகுதியில நம்மளோட வாக்கு வங்கி கணிசமா எப்படி இருக்குது, இல்லை இந்த வாக்கை வச்சு நம்ம யாரோட சேர்ந்தா இங்க வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நியூஸை கேதரிங் பண்ணி வச்சிருந்துருக்குறாங்க. இதுக்கு அவங்க பையனை கூட உடந்தையா வச்சுக்கல. அவங்க பையனுக்கே தெரியாம தான் இதை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு நேர்மையான முறையில இதை பண்ணியிருக்கிறேன், நான் எல்லாத்தையும் படிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதிகப்படியாக தேமுதிக யாரு கூட கூட்டணி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது? சென்ற தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே அதிமுக தலைமையிலான பிஜேபியோட சேர்ந்து உள்ள கூட்டணியில தான் இவங்க கூட்டணியில இருந்தாங்க. சில முரண்பாடுகளால இப்ப இடையில ஒரு ராஜ்யசபா சீட்டு ஒண்ணு கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனா அதை அவர் கடைபிடிக்கல, அவங்க கட்சியே இது பண்ணிட்டாரு. அதனால சில கருத்து முரண்பாடுனால வெளியில வந்துட்டாங்க. இப்ப டிஎம்கே என்ன பண்றாங்க அப்படின்னாலும் அழைப்பு விட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க தேமுதிகவுக்கு. நீங்க எங்க பக்கம் வாங்க, அவங்கள்ட்ட நீங்க எந்த ஆஃபர் கேட்டீங்களோ அதே ஆஃபரை நாங்களும் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு இதுவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தபடியா விஜய பிரபாகரன்ட்ட விஜய் தலைமையிலான குழு ஒரு குழு பேசிட்டு இருக்குது. ஒரு சென்டிமெண்டா, அதான் மதுரை மாநாட்டெல்லாம் பார்த்துருப்பீங்கள, என்னோட அண்ணன் தம்பி விஜயகாந்த் அப்படின்னு இந்த மாதிரி சென்டிமெண்டா விஜய பிரபாகரன்ட்ட டிவிகே தலைமை குழு பேசிட்டு இருக்குது. விஜய் பிரபாகரன் கூட மாநாட்டுல பேசும்போது காங்கிரஸ் கூட கூட்டணியை வைக்காதீங்கன்னா நம்பாதீங்கன்னு விஜய்க்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாரு. இப்ப அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய பிரபாகரன் அப்படிங்கிறது கட்சியில இப்ப ரீசெண்டா வந்தவர் தான். இடையில எலெக்ஷன்ல எல்லாம் நின்று இருக்கிறாரு, இது இருக்கிறாரு. விஜய் இப்பதான் உள்ளே வந்திருக்கிறாரு.
அவருக்கும் ஓரளவுக்கு ஒரு அரசியல் குடும்பத்துல இருந்து வந்தவர், அவருக்கு அரசியல்னா என்ன அப்படிங்கிறது ஓரளவு கணிச்சிருப்பாப்புல. இந்த காங்கிரஸ் அப்படிங்கிறது எல்லா சைடுமே பந்த வீசுவோம்னு வீசிக்கிட்டு இருக்கு. ஏடிஎம்கே சைடும் வீசிக்கிட்டு இருக்கு, டிஎம்கே சைடும் வீசிட்டு இருக்கு, டிவிக்கு டிவிகே சைடும் வீசிக்கிட்டு இருக்கு. எங்கிட்டு நம்மளுக்கு பால் ஈஸியா அடிக்க முடியுமோ அந்த சைடு போய் சேர்ந்துக்குருவோம் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்குது காங்கிரஸ் வந்து. அவங்களும் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ். ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னா அவங்களோட தலைமை இருக்குது இல்லப்பா, காங்கிரஸோட தலைமை குழு இருக்குதுல்ல, அவங்க தான் அதை வந்து பேசி முடிவெடுக்கணும். இப்ப கூட்டணியோட யாரோட இருக்கிறாங்களோ, இல்ல எங்களுக்கு இது கொடுத்தா நாங்க இங்க இருப்போம், இல்லாட்டா நாங்க இங்கிட்ட போறோம் அப்படிங்கிறது அவங்க தான். அவங்களுக்குன்னு கட்சிக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கும், அதை அவங்க தான் கடைபிடிக்கணும். அடுத்த கட்சி வந்து உங்க கட்சியோட சுயமரியாதையை நான் கடைபிடிக்க முடியாது, என் கட்சியோட சுயமரியாதையை தான் நான் கடைபிடிக்க முடியும் அப்படின்னு தான் இப்ப திமுக வந்து போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? காங்கிரஸோட ஏன் கூட்டணி வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, விஜயகாந்த் அவர்கள் வந்து அவரு தலைவரா இருக்கும்போது காங்கிரஸை வந்து அதிகமா சாடி பேசியிருப்பார். ஏன்னா இலங்கையில வந்து ஈழத்தமிழர்களை அதிகப்படியா கொல்றதுக்கு காரணமாக இருந்தது இந்த காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி தான். அதனால காங்கிரஸை என்னைக்குமே நம்ம வந்து எதிர்க்கணும் அப்படின்னு விஜயகாந்த் அவர்கள் வந்து நிறைய முழக்கமிட்டிருக்கிறார். அந்த ஒரு அடிப்படையில அப்பாவோட அந்த இதைத்தான் விஜய பிரபாகரன் எடுத்து இப்ப வந்து விஜய்க்கு ஒரு அறிவுரை சொல்றாரு. விஜயோட சின்ன பையன்தான், ஆனா அது சொல்ற கருத்து நியாயமா இருந்தா அது சின்ன பையனோ பெரிய பையனோ அந்த கருத்தை வந்து ஒரு நேரமாச்சும் யோசிக்கணும். அதுதான் தலைவருக்கு வந்து அழகு. அதை விஜய் யோசிப்பாரு அப்படிங்கிறத நினைக்கிறேன். எல்கே சுதீஷ் கூட ஜனவரி 9ஆம் தேதி காலையில கூட மாநாடு ஈவினிங் நடக்குதுன்னா காலையில கூட இன்னைக்கு கூட்டணி அறிவிச்சிடலாம்னு அவர் பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்ப இந்த சூழ்நிலையில அன்னைக்கும் அறிவிக்கல. இப்ப யாரு கூட அதிகப்படியாக கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளது? எல்கே சுதீஷ் அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தார். நீங்க சொன்ன மாதிரி மாநாட்டுக்கு வந்து பிரஸ் மீட் கொடுக்கையில இன்னைக்கு ஈவினிங் வந்து பொதுச் செயலாளர், கட்சியோட பொதுச் செயலாளர் அவர்கள் தலைமையில யாரோட கூட்டணி அப்படிங்கிறத அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் மேடையில அறிவிக்கிறதுக்கான முயற்சியில தான் இருந்தாங்க. சூழ்நிலைகள்லாம் இல்லைங்க, சில நிர்பந்தங்கள் அவங்கள வந்து அமுக்கிருச்சு. அது யாரு அப்படின்னு சொல்ல போனோம்னா பிஜேபி சைட்ல இருந்து. பிஜேபி வந்து மறைமுகமா வந்து ஒரு நிபந்தனைய வச்சிருக்குது தேமுதிகக்கு. இப்ப ரீசெண்டா எடப்பாடி போயிட்டு வந்தாருங்களா, அடுத்தபடியா கூட்டணிக்கு யாரை இழுக்கணும் அப்படிங்கிற இதுல நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல பேசியிருந்தோம். அடுத்தது தேமுதிக தான் அப்படிங்கிறது. தேமுதிகக்கு ஒரு செக்மேட்டு வச்சுட்டாங்க பிஜேபி அவர்கள். அதனால 100% தேமுதிக வந்து தேசிய முற்போக்கு கூட்டணி தலைமையிலான ஏடிஎம்கேயோட தான் தமிழகத்துல கூட்டணி வச்சு வருகின்ற சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது 100% உறுதியாயிடுச்சு. ஓகேங்களா? திமுகவோடையும் போக மாட்டாங்க, டிவிகேயோடையும் போக மாட்டாங்க. இவங்க சில கோட்பாடுகள், கட்டுப்பாடுகள், இவங்க சில கோரிக்கைகளை வச்சிருக்கிறாங்க. பிஜேபி தலைமையிலான கூட்டணி சில நிபந்தனைகளை வச்சு அவங்கள உள்ள கொண்டுகிட்டு வந்துருவோம், வெளியில விட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அடுத்து இன்னும் ஒரு 10 நாள்ல அறிவிச்சிருவாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், நாங்க வந்து எடப்பாடி தலைமையிலான கூட்டணியில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் அப்படிங்கிற நியூஸை சொல்ல இருப்பாங்க.